ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி ட்ரிப் சேனல். இன்றைக்கி நம்ம டே 2 கென்டிங் ஐலாண்ட் ட்ரிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பஸ் புக்கிங், கேபிள் கார் எப்படி புக் பண்ணுறது, என்னென்ன திங்ஸ் கொண்டு போகலாம், அந்த ஸ்கை பேர்டில் என்னென்ன திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடும் குழந்தைங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரைட்ஸில் பற்றி. ஸோ நீங்கள் கேஎல் சென்டரில் ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த நியூ சென்ட்ரல் மால்குள்ளேயே நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் பஸ் ஸ்டேஷன், எம்ஆர்டி ஸ்டேஷன், மோனோ ரயில் இது மூணுமே நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த பஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம கென்டிங்க்கு புக் பண்ணியிருந்தோம் பஸ் புக்கிங். ஸோ வாங்க அது எப்படி போகலான்னு பார்க்கலாம். நம்ம கென்டிங் போகிறதுக்கான பஸ் புக்கிங், அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டால் மாதிரி. இந்த ஸ்டாலில் தான் வந்து பஸ் புக்கிங் பண்ணலாம். நீங்கள் இதை ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நேராகவும் வந்து பண்ணிக்கலாம். வீக் டேஸில் வந்தீங்கன்னா நேராக வந்து பண்ணிக்கிங்க. இது முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வரணும், இல்லைன்னா பஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன். அடல்ட்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் அண்ட் கிட்ஸ்க்கு எவ்வளோ ஆகுங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது, வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம போகக்கூடிய பஸ். ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் பஸ் புக் பண்ணுறதா பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் ஏரோ பஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் வரும். ஸோ இந்த ஏரோ பஸ் சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கென்டிங் போகிறதுக்கான பஸ் டிக்கெட்ஸ் நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். அதுலேயே 2 வகையான பஸ்ஸஸ் இருக்குது. வாங்க நம்ம சைட்குள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ஏரோ பஸ் சைட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து கேஎல் சென்ட்ரல்லேருந்து கென்டிங். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போது எந்த டேட்டில் நீங்கள் போகிறீங்க, எந்த டேட்டில் ரிட்டர்ன் ஆகிறீங்க. ஸோ நார்மலி நாங்கள் வந்து ஒரே ஒரு நாள் தான் கென்டிங் போனோம். காலையில் போயிட்டு ஈவினிங் வந்தோம். அந்த ஒரு நாளே போதுமானது, அதுவே நமக்கு ரொம்ப டயர்டாயிருவோம். ஸோ அதை சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதோ இங்கே பஸ் காட்டுவோங்க. எந்தெந்த டைமுக்கு என்னென்ன பஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி பஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு ஒரு 9 to 10 o'clock இருக்கிற பஸ்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1 hour ட்ராவல் ஆகும். கேஎல் சென்ட்ரல்லேருந்து அந்த கேபிள் கார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேபிள் காரில் அந்த ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். ஸோ அந்த கேபிள் கார் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே எப்படி கூட்டம் இருக்கோ அதை பொறுத்து கேபிள் கார்லேருந்து நம்ம மேலே போகணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்து ஏரோ பஸ், இன்னொன்று வந்து கென்டிங்கோட ரிசார்ட் பஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து 20 ரிங்கெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து கேபிள் கார் இன்க்ளூடிங் ஆகிருக்கு அதில். ஸோ உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் டைமிங் கரெக்டாக தெரியும் அப்படின்னா கேபிள் காரோட சேர்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதில் டிஃப்ரெண்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே நீங்கள் இதில் புக் பண்ணிக்கலாம். இல்லை டைமிங் எனக்கு சரியாக தெரில அப்படின்னீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் அந்த ஸ்டால் நான் முதல்ல காட்டோம்ல வீடியோவில், அங்கேயே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நீங்கள் முன்கூட்டியே போயிட்டீங்கன்னா லைனில் நின்று மெதுவாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மலேசியா போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் டே இதுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை வேர்ல்டில் எப்படி நம்ம புக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதாவது நீங்கள் கெண்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஸ்கை வேர்ல்டுங்கிறது வந்து அவுட்டோரில் இருக்கிற ரைட்ஸ், அவுட்டோரில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஐடம். இன்னொன்று ஸ்கை ட்ரோபோலிஸ்ன்னு இருக்குது, அது வந்து இன்டோர். ஸோ அவுட்டோரில் இருக்கிறத நம்ம அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கான டிக்கெட்டை புக் பண்ணணும், அதுதான் இது. ஸோ நீங்கள் போகிற டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் இதில் காட்டும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீக் டேஸ், மெயின்லி டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, மண்டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் சண்டே, சாட்டர்டே, மண்டே கூட ஒரு வேறு ரேட் இருக்கும். ஒரு 30 ரிங்கெட்டில் 20, 30, 40 ரிங்கெட் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ என்னோடய சஜஷன்ஸ் வந்து கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் நம்ம பட்ஜெட்குள்ளே போகணுன்னா தேர்ஸ்டே புக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதாவது வியாழக்கிழமை தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் சண்டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது போக க்ரௌட் இருக்கும். ஒவ்வொரு ரைட்ஸ்க்கும் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுலேயும் நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த ஸ்கை வேர்ல்டு கென்டிங் சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சில ரைட்ஸ்லாம் நீங்கள் ஆப்பில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே போனதுக்கப்புறம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைன் கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆகும். ஸோ
இதை வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் காலையில் போர்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 மணிக்கு நாங்கள் பஸ்ஸை ஏறினோம். ஸோ இது நாங்கள் பஸ்ஸில் போகும்போது எடுத்த வீடியோஸ். பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ட்வின் டவர்லாம் தெரியுது. ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிட்டி டூர் போன மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்படியே மலேசியா கோலாலம்பூர்லாம் நல்லா பார்த்துட்டு பஸ்ஸு ஜர்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏசி பஸ்ஸு, சீட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி ஸ்டாண்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் சீட் கொடுத்துருப்பாங்க. சீட்டில் அழகாக உட்காந்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கேபிள் கார் இருக்கிற அந்த பில்டிங் கொண்டு வந்து அந்த பஸ் நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த பில்டிங் தான் இது. ஒரு 1 hour ட்ராவல். அதை கேஎல் சென்ட்ரல்லேருந்து இந்த கேபிள் ஸ்டேஷன் வர்றதுக்கு 1 hour ஆகும். இதுதான் அந்த கேபிள் ஸ்டேஷன், அவானா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேபிள் ஸ்டேஷன் வந்து ஸ்கைவே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 எஸ்கலேட்டர் நீங்கள் மேலே ஃப்ளோருக்கு ஏறி வரணும். வந்ததுக்கப்புறம் ஏதோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேபிள் கார் லைனாக வந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப க்ரௌடான டைம். வீக்கெண்ட் டைம் வந்தீங்கன்னா இவ்வளோ லைன்ஸ் நீங்கள் க்ராஸ் பண்ணி மெதுவாக தான் போக முடியும். ஸோ என்னோடய சஜஷன்ஸ் வீக் டேஸில் வாங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் தேர்ஸ்டே, வெட்னஸ்டே இப்படி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டமும் கம்மியாக இருக்கும். குழந்தைங்களும் டயர்ட் ஆக மாட்டாங்க. உங்கள் பிளானும் எதுவுமே சொதப்பாது. அழகாக நீங்கள் போய்க்கலாம். ஸோ கேபிள் காரில் நீங்கள் ஏறிட்டு இது கேபிள் காரோட ஜேர்னி இது. ஸோ நீங்கள் இந்த ஸ்கைவே அவானா கேபிள் கார் நீங்கள் ஏறினதுக்கப்புறம் அந்த சேம் டிக்கெட்லேயே இன்னொரு ஸ்டேஷன் ஒன்று வரும் மிடில். அதாவது கென்டிங் போகிறதுக்கு முன்னாடி சின்வி ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வரும். அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த மிஸ்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பெரிய கோபுரம் டவர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேஷனில் நீங்கள் பார்க்கணுன்னா கூட நீங்கள் இறங்கி பார்த்துக்கலாம். அதுக்கு தனியாக டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. அதே சேம் டிக்கெட் தான். உங்களோட கேபிள் கார் போய் அந்த ஸ்டேஷனை ரீச் ஆகும்போது ஸ்லோவாகும். நீங்கள் வேணுன்னா இறங்கிக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் அப்படியே உட்காந்துக்கலாம். அது அப்படியே நேராக கென்டிங் போயிடும். ஒருவேளை உங்களுக்கு திரும்பி வரும்போது டைம் இருந்துச்சுன்னா கென்டிங்கில் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது டைம் இருந்தால் இதோ தெரியுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஷன், இதே வழியாக தான் வரும். அப்போவும் நீங்கள் இறங்கிக்கலாம். திரும்பி வரும்போது இறங்கி இந்த டவரையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் இதே ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா கேபிள் கார் வரும் கென்டிங்லேருந்து. அதில் ஏறி நீங்கள் கீழே பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். ஸோ இது உங்களோட டைமை பொறுத்து. இதுக்கு செப்பரேட் டிக்கெட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்கைவே அவானா ஸ்டேஷன்லேருந்து கென்டிங் போகிற அதே டிக்கெட்டில் நீங்கள் ஏறி இறங்கிக்கலாம். ஆனால் கூட்டம் அதிகம் இருந்துச்சுன்னா இதுக்கு தனியாக ஒரு லைன் இருக்கும். ஸோ என்னோடய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கென்டிங் போய்க்கிங்க. கென்டிங்கில் போய் நீங்கள் புக் பண்ண அந்த ரைட்ஸ், அட்வென்ச்சர் ட்ரிப் எல்லாமே முடிச்சுட்டு திரும்பி வரும்போது உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் அந்த சின்பி ஸ்டேஷன் நம்ம பார்த்தோம்ல, அங்கே இறங்கி அந்த டவரையும் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், இதுதான் கென்டிங் நம்ம ரீச் ஆக போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்கன்னா கலர் கலராக தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டல் சொல்கிறாங்க. அங்கே வந்து மோர் தென் 1000 ரூம்ஸ் கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ண நினச்சிங்கன்னா அங்கேயும் நீங்கள் ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். இது ஒரு ஊட்டின்னு சொல்லாமே. நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப ஒரு குளுமையான ஒரு இடம். பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும் எப்படி மிஸ்ட் வருதுன்ட்டு. எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது. ஈவன் சம்மர் டைம் கூட சம்டைம் மழை வரலாம். ஸோ நம்ம கென்டிங் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம், கேபிள் கார் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகாது, லைட் மூவிங்லேயே இருக்கும். அப்போவே நம்ம இறங்கிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கென்டிங்கில் என்னென்ன ரைட்ஸ் போகலாம், ஸ்கை வேர்ல்டு அந்த அவுட்டோர் கேம்ஸ்குள்ளே எப்படி நம்ம என்ட்ரு ஆகிறது,
இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ஃபேமிலி ட்ரிப்.